மாதத்துக்கும் அமாவாசைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஏன் ஆடி மாதத்துல வர அமாவாசைக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா நம்ம கருதணும்? எல்லாம் தடங்கள் ஏற்பட்டதோ அது எல்லாமே சரியாகும். முக்கியமா என்னன்னா பித்ரு தோஷத்துக்கும் வேலைக்கும், அதாவது தொழிலுக்கும் ஆடி அமாவாசையில என்ன மாதிரியான பலன்களை துஷ்ட ஆத்மாக்கள், துஷ்ட சக்திகள் குடியேறும். அதனாலதான் பெண்களை இந்த தர்ப்பண காலத்திலும் இந்த தர்ப்பண வழிபாடு முறையை எப்படி பண்ணலாம், இதையே முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யணும், எந்த மாதிரியான வழிபாடு மேற்கொள்ளலாம்ன்றது. ஒரு வேலை தேடி போறாங்கன்னா அவங்க தேடுற வேலை கிடைக்காது. ஒரு வீடு கட்ட முயற்சி எடுக்கிறாங்கன்னா பாதியிலே தடைப்பட்டு அந்த வீடு பாதியிலே நிற்கிறது. உலகத்துக்கு போகாம பூலோகத்துக்கு இல்லாம இடிப்பட்ட இடத்துல அவங்க கஷ்டப்பட்டு துன்பப்படும் போது அவங்களுடைய வம்சாவழியினரே. மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடி அமாவாசையின் சிறப்பு தொகுப்பை தான் நாம இங்க பார்க்க போறோம். அதாவது ஆடி அமாவாசையில என்ன மாதிரியான பலன்களை நாம பெற முடியும், இது எதற்காக வழிபாடு பண்றோம், இந்த தர்ப்பண வழிபாடு முறைய எப்படி பண்ணலாம்ன்றதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி அதிகாலை அமாவாசை தொடங்குகிறது. அதாவது ஜூலை 24ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு அமாவாசை திதி தொடங்கி ஜூலை 25ஆம் தேதி அதிகாலை 1:28 மணிக்கு அமாவாசை முழுமை அடைகிறது. அதனால ஜூலை 24ஆம் தேதி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஏற்ற நாளாக இருக்கிறது. அன்று காலை 6:30 மணிக்கு ராகு காலமும் 9:10 மணிக்கு குளிகை நேரமும் மற்றும் மத்திய நேரமான 1:30 முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் வருகிறதா. இந்த நேரத்தில் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதாவது காலையில 6:07 ராகு காலம் முடிஞ்சு 7 to 9 கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு. 9ல இருந்து 10 மணி வரைக்கும் குளிகை நேரம் வர்றதுனால அந்த நேரத்தை தவிர்த்து விட்டு 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் இருக்கிற இடைப்பட்ட காலத்துல நமக்கு அருகில இருக்கிறோம் ஏதோ ஒரு நீர் நிலையத்துல, அதாவது கடலோ அல்லது ஆறு, குளம், ஏரி, இங்க எங்கேயாவது வந்து தர்ப்பண முறையை முடிச்சுட்டு வீட்டுல படையல் போட்டு வழிபாடு பண்ணணுங்க. முக்கியமா என்னன்னா முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணும் போது அன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக இதுவை ஒதுக்கி வச்சிடணும். நம்ம மத்த இறைவன்களை வழிபடுறதை விட அன்னைக்கு நாம முன்னோர்களுக்கு அதி சிறப்பு வாய்ந்ததா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சூரியன் வடக்குல இருந்து தெற்கை நோக்கி நகர்வதுதான் ஆடி மாத பிறப்பு. அதாவது கடக ராசியில சூரியன் நுழையும் போதுதான் நம்ம ஆடி மாசத்தை கொண்டாட ஆரம்பிக்கிறோம். இது சந்திரனுக்குரிய மாதம். அதாவது கடக ராசி என்பது சந்திர ராசி, சந்திரனுக்குரிய மாதம். இந்த சந்திர மாதம் என்பது அம்மனுக்கு ரொம்பவே விசேஷம். இந்த கடக ராசியில சூரியனும் சந்திரனும் ஒன்று இணைவதுதான் ஆடி அமாவாசை. அப்போ இந்த சக்தியும் சிவமும் ஒன்று சேர்ந்த நாள் தான் ஆடி அமாவாசை. அதாவது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்த நாளாக தான் ஆடி அமாவாசையாக வருகிறது. அந்த நாளை தான் நம்ம தர்ப்பண வழிபாடு கொடுக்கிறோம். அதாவது என்னன்னா அமாவாசை என்றாலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது. அதுல வருஷத்துல 3 அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அது உத்தராயண காலத்துல வர தை அமாவாசை, அடுத்தது தட்சிணாயன காலத்துல வர ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை புரட்டாதி மாதத்துல கொண்டாடப்படுது. ஆக இந்த 3 அமாவாசையும் முன்னோர்களை வழிபடுவதற்கான முக்கிய நாளாக கருதப்படுது. இதையே முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யணும், எந்த மாதிரியான வழிபாடு மேற்கொள்ளலாம்ன்றது பார்க்கலாம். பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க, இல்ல பல ஆசைகளோட ஏக்கங்களோட அவங்க மரணம் அடைஞ்சிருக்கும் போது, அவங்க இயற்கை எய்தே இருக்க போது அவங்களுக்கு சரியான முறையில ஆன்மா சாந்தி அடையாது. பல பேர் வந்து தன்னுடைய ஆசைகளையும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற அந்த துக்கமும் வந்து அவங்களால ஆத்மா உலகத்துக்கும் போக முடியாம இந்த பூலோகத்திலயும் வாழ முடியாம 2 பட்ட இடத்துல அவங்க வந்து பரிதவிச்சுட்டு இருப்பாங்க, துன்பப்பட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு மோட்சம் அடையணும்ன்றதுதான் நாம தர்ப்பணம் கொடுக்கறதும் சரார்த்தம் கொடுக்கறதும். அதாவது சரார்த்தம்னா என்னன்னா திவசம். திவசம் என்னைக்கு கொடுப்பாங்கன்னா அந்த முன்னோர்கள் என்னைக்கு இறந்தாங்களோ
அந்த திதிய நாம குறிச்சு வச்சு, அதே போல அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல அதே தமிழ் மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை திதியா தேய்பிறை திதியான்றதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்து அதே திதியில நாம ஐயரை வச்சு நம்ம திவசம் கொடுக்கறதுதான் சிரார்த்தம். ஆனா நம்ம இந்த ஆடி மாதமோ தை மாதத்திலயோ மகாலய அமாவாசையோ நாம கொடுப்பது என்னன்னா தர்ப்பணம். தர்ப்பணம் என்றது என்னன்னா, கடல் சார்ந்த இடங்கள்ல, நீர் சார்ந்த இடங்கள்ல, கடல் இல்லைனாலும் ஆறு குளம் ஏரி இந்த இடத்துல எல்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அதாவது அது ஒரு சடங்கு முறை. எல்லாம் தண்ணியும் இறைத்து முன்னோர்களை வழிபடும் சடங்கு முறை. இது எதுக்காக வழிபாடு பண்றோம்? அதாவது பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள்ல எல்லாத்துக்கும் போராட்ட காலமாவே இருக்கும். ஒரு வேலை தேடி போறாங்கன்னா அவங்க தேடுற வேலை கிடைக்காது. ஒரு வீடு கட்ட முயற்சி எடுக்கிறாங்கன்னா பாதியிலே தடைப்பட்டு அந்த வீடு பாதியிலே நிக்கும். அதே மாதிரி குழந்தை எந்த ஒரு ஊனமும் இல்லாம நல்ல ஆரோக்கியத்தோட வளரணும் அப்படின்னும் போது அது எல்லாமே யாரோட ஆசீர்வாதம் முக்கியம்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் முக்கியம். நம்ம முன்னோர்கள் ஆத்மா உலகத்துக்கும் போகாம பூலோகத்திலயும் இல்லாம இடிப்பட்ட இடத்துல அவங்க கஷ்டப்பட்டு துன்பப்படும் போது அவங்களுடைய வம்சா வழியினர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வம்சா வழியினர் ரொம்பவே துன்பப்படுவாங்க. அந்த ஆத்மா துன்பம் அடைய அடைய அவங்களுடைய வம்சா வழியினரும் துன்பம் அடைவாங்க. அவங்களுக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகரிக்கும். அவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் தடங்கள் ஏற்படும். ஓகேங்களா? அதனாலதான் முன்னோர்களை நாம ஆசீர்வாதம் வாங்கணும்ன்றது ரொம்ப முக்கியமா கருதப்படுது. அது தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமாவே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அதனாலதான் முன்னோர்களிடம் அருளாசி வழங்கணும், அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்க மோட்சம் அடையணும், மோட்சம் அடைந்தாதான் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அவங்களுக்கு ஆண்டுதோறும் வரக்கூடிய அமாவாசையில பூஜை புனஸ்காரங்களும் வழிபாட்டு முறைகளும் செய்யப்படுது. அதே மாதிரி இந்த முக்கிய 3 அமாவாசை, அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, இந்த காலத்திலயும் இந்த வழிபாடு முக்கியமா பண்ணணும்ன்றது விதிமுறை. சரி, ஆடி மாதத்துக்கும் அமாவாசைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஏன் ஆடி மாதத்துல வர அமாவாசைக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா நம்ம கருதணும் அப்படின்னு பல பேருக்கு பல கேள்விகள் எழும். அதுக்கான விளக்கம் கொடுக்கறேன். அதாவது என்னன்னா, கடக ராசியில தானே ஆடி மாதம் தொடங்குது. அதே கடக ராசியில இருக்க பூச நட்சத்திரத்துலதான் ஆடி அமாவாசையும் ஒன்று சேரும். அதாவது அமாவாசை திதியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேரும் நாளாகதான் ஆடி அமாவாசை வருகிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த அமாவாசையும் அந்த பூச நட்சத்திரமும் ஒன்னாதான் இணைஞ்சு வரும். இது ஒவ்வொரு ஆண்டுமே வரும். பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சனியோட நட்சத்திரம். சனினாலே என்ன? கர்மகாரகன், கர்மங்களை போக்குபவன். அதனால சனியோட நட்சத்திரமான பூச நட்சத்திரத்துல ஆடி அமாவாசை வருதுல்ல, அந்த நாள்ல நம்ம முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கும் போது நம்மளுடைய பித்ருதோஷம் கழியுது. ஓகேங்களா? பித்ருதோஷம் கழிஞ்சாலே என்னன்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதெல்லாம் தடங்கள் ஏற்பட்டதோ அது எல்லாமே சரியாகும். முக்கியமா என்னன்னா பித்ருதோஷத்துக்கும் வேலைக்கும், அதாவது தொழிலுக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா சனியைதான் கர்மகாரகனும் ஜீவகாரகனும். அதாவது ஒரு தொழில் நல்லபடியா அமையணும், ஒரு வேலையில நல்லபடியா நம்ம முன்னேறணும்னா அதற்கு சனியோட பாக்கியம் இருக்கணும். ஆக ஆடி அமாவாசையில் வரக்கூடிய சனி நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு வழிபாடு மேற்கொள்ளும் போது அவர்கள் மோட்சம் அடைந்து மிகவும் மகிழ்ச்சியாக நமக்கு அருளாசியை வழங்குறாங்க. அப்படி அவங்களோட அருளாசி நம்ம பெறும்போது நம்ம வாழ்க்கை நல்லபடியா முன்னேறுங்க, நம்ம குடும்பம் ஒற்றுமை ஏற்படும். அதனால நாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே அவசியம். சரி, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. இது யாரெல்லாம் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும்னா, அதாவது நம் வீட்டில் இறந்த ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ, அதாவது முன்னோர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ
தாய், தந்தை, தாத்தா, பாட்டி இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆண் மகன் தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. ஏன் இங்க ஆண் மகன் குறிச்சு சொல்லியிருக்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இங்க ஆண், பெண் பாகுபாடு என்பது எதற்காக வந்ததுன்னா, அதாவது பெண்களுக்கு பொதுவா மாதவிடாய் மாதம் மாதம் ஏற்படுது. அந்த நேரத்துல பெண்கள் பொதுவாவே பலவீனமா இருப்பாங்க. அதே நேரத்துல கர்ப்பத்தரிக்கும் காலமும் இருக்கு. கர்ப்பத்தரிக்கும் காலத்தில் ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை, அதாவது ஒரு சிசுவை வயிற்றில் சுமந்துட்டு இருக்கும் போதும் அவங்க கொஞ்சம் பலவீனமா தான் இருப்பாங்க. இப்படி பலவீனமான உடம்பில் ரொம்பவும் எளிதாக துஷ்ட ஆத்மாக்கள், துஷ்ட சக்திகள் குடியேறும். அதனாலதான் பெண்களை இந்த தர்ப்பண காலத்திலும், இந்த தர்ப்பண வழிபாடு, பித்ரு வழிபாடுகளிலும் பெண்களை விட ஆண்களுக்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இதனாலதாங்க பெண்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது தர்ப்பணம். மத்தபடி பெண்கள் நாங்க ஒருத்தவங்க தான் இருக்கிறோம், எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, நாங்க ஒருத்தவங்க தான் இருக்கிறோம், நாங்க எங்க அப்பா அம்மாக்கு பண்ணக்கூடாதுன்னா தாராளமா ஏதோ ஒரு வளர்ற செடியில எள்ளும் தண்ணியும் அவங்கள நினைச்சு இறைச்சி விட்டுட்டு வாங்க. அது அவங்களுக்கு போய் சேரும். தன்னுடைய மகன் தனக்காக விருப்பப்பட்டு இந்த செயலை செய்யறாளே அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ஏற்படும் போது அதிலே அவங்களுக்கு மோட்சம் அடையும். சரி, இப்ப தர்ப்பணம் கொடுக்கறது சொல்லியாச்சு. இறந்தவங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா, இல்ல இப்பதான் முடிஞ்சது அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமான்னு கேட்டா, இறந்தவங்க 40 நாள் கடந்துட்டாலே நீங்க தர்ப்பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது 40 நாள் ஆகிவிட்டால் நீங்க தர்ப்பணத்தை கொடுக்கலாம். 1 வருடம் திவசம் வரைக்கும் நீங்க காத்திருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்திருக்காங்க அப்படின்னும் போது நீங்க இந்த ஆடி அமாவாசையில நீங்க தாராளமா தர்ப்பணம் கொடுக்கலாம். காலத்துல நம்ம முன்னோர்களை நினைச்சு அவங்களுக்காக நாம ஒரு சின்ன செயலாவது செய்யும் போது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அது மூலமா நம்ம வாழ்க்கையும் முன்னேற்றம் அடையும். எந்த செயல் தொடங்கினாலும் அது வெற்றி பெறணும்னு நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. நம்ம ஏன்னா அன்னைக்கு குரு புஷ்ய யோகம் மற்றும் சர்வாங்க சித்த யோகமும் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல புதுசா சேமிப்பு திட்டம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, புதுசா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது